ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அநேக போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பிரிவுகள், துயரங்கள். இவைகள் மத்தியில் யாராவது எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பார்களா, யாராவது என்னை ஆறுதல் படுத்துவார்களா என்ற அங்கலாய்ப்போடு வேதனையோடு கூட ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த வார்த்தையானது கண்டிப்பாக உங்களை தேற்றும், உங்களை பலப்படுத்தும். அது மட்டுமல்லாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. மனவேதனை, துக்கம், பயம் அல்லது சிரமங்களில் இருக்கும் ஒருவருக்கு மன அமைதி மற்றும் நம்பிக்கை கொடுப்பதுதான் கண்டிப்பாக ஒரு உண்மையான ஆறுதலாக இருக்கும். கஷ்ட நேரத்தில் துணையாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பகிர்ந்து. என் ஆண்டவர், நீங்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு, திகிலோடு, போராட்டத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு அருகில் அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை கூறி உங்களை பலப்படுத்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்க வழிநடத்த விரும்புகிறார். மிகவும் ஷார்ட்டாக ஒரு 8 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக, ஜெபத்தின் மூலமாக ஒரு மன அமைதியை என் ஆண்டவராகிய இயேசு தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த உலகம் தராத சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ள, எல்லா புத்திக்கு மேலான ஒரு தெய்வீக சமாதானம், அந்த சமாதானம் அந்த பயத்தை போக்கக்கூடியதாய் இருக்கும், அந்த வேதனையை மாற்றக்கூடியதாய் இருக்கும். நிச்சயமாக என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், இந்த போராட்டம் என்னை விட்டு விலகி போகும் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்போ உங்க இருதயத்தில் வருகிறதோ அப்பதான் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். நிச்சயமாக இந்த போராட்டத்தில் இருந்து கர்த்தர் என்னை தப்புவித்து, இந்த காரியத்தில் இருந்து கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு நிச்சயமாக ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல வழியை காண்பிப்பார் என்கிற நம்பிக்கையை, சமாதானத்தை தேவன் உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் தருவார். இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஆறுதல் தருவார். ஆம் தேவ பிள்ளைகளே, வேத வசனங்கள் உடைந்த இருதயங்களை பலப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு, போராட்டத்தோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் பேசும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தும், உங்களை பலப்படுத்துகிற வார்த்தையாய் அது இருக்கும், உங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. மூன்றாவதாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் துணை நிற்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மை அவர் தேற்றரவாளனாய், நமக்கு உதவி செய்கிற உண்மையாளராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகும்போது பரிசுத்த ஆவியில் நிரப்பிக்கும் போது நிச்சயமாக ஆவியானவர் நமக்காக இறங்கி வந்து நம்மை ஆறுதல் படுத்தி, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாய், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய், பயப்படாதே, கலங்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று வார்த்தையை கூறி நம்மை அவர் தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக பார்க்கிறோம், தனிமையில் கூட நம்முடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். ஒருவேளை தனிமையின் சூழ்நிலையில் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை கைவிட்டாலும், ஒருவேளை பெற்ற தாய், தகப்பன், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் அதிகமாய் எதிர்பார்த்த நபர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்த நபர்கள் உங்களை கைவிட்டு விட்டு தனிமையான சூழ்நிலையில், யாருமே எனக்கு துணை இல்லை, யாருமே என்னை
பார்ப்பதற்கு இல்லை, யாருமே என்னை விசாரிப்பதற்கு இல்லை என்று கண்ணீரோடு கூட கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்கள் பாரங்களை, கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவர் கைவிடுவதும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் தனிமையில் உங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஐந்தாவதாக பார்க்கிறோம், கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றுவார். அநேகர் சொல்வது உண்டு, பாஸ்டர், என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், வேதனை, போராட்டம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, துன்பமான காலத்தில் என் தேவன் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருவார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள். ஒருவேளை கண்ணீரோடு இதை கேட்கிற தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடு. உங்கள் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்கள் வேதனையை அவரால் மாற்ற முடியும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆறாவதாக, சரியான மனிதர்களை நம்மிடம் அவர் அனுப்புவார். நாம் சோர்ந்து போயிருக்கும்போது, வேதனையோடு கூட இருக்கும்போது நம்மை பலப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் அவருடைய தேவ தூதர்களை அனுப்பி, குறிப்பாக ஊழியக்காரர்களை அனுப்பி, குறிப்பாக தீர்க்கதரிசிகளை அனுப்பி நம்மை அவர் பலப்படுத்துவார். ஒருபோதும் நாம் சோர்ந்து போயிருக்கும்போது நம்மை கைவிட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. வார்த்தையின் மூலமாக நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ரீபா சாந்தா ரியாங்கராபா அப்பா, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் ஆறுதல் இல்லாமல் சஞ்சலத்தோடு, தவிப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நீர் பலப்படுத்துவதற்காக நன்றிப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவதற்காக நன்றிப்பா. ரபா சாந்தா ரியங்கராபா. ஏழாவதாக பார்க்கிறோம், பயத்தை நீக்கி தைரியம் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு உறுதி கொடுப்பார். உங்களை அவர் பலப்படுத்துவார். கண்டிப்பாக அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பயத்தின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடுக்குள்ள சிலர் கேட்பதை உணர்கிறேன். ரிபா சாந்தா ரியங்கதரா, நீ பயப்படுகிற காரியத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் பயம் உன்னை விட்டு நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வலது கரம், என் நீதியின் கரம் உன்னை தாங்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைந்து போகாதீங்க. என்ன செய்வோமோ என்று அங்கலாய்க்காதீங்க. உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் ஆறுதலின் தேவனாய், சமாதானத்தின் தேவனாய், அற்புதத்தின் தேவனாய், சந்தோஷத்தின் தேவனாய் உங்களோடு கூட அவர் இடைபடுவார் என்பதில் மாற்றமில்லை. எட்டாவதாக, கடைசியாக பார்க்கிறோம், நிச்சயமாக வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேதம் சொல்கிறது, உங்கள் சுமைகளை, உங்கள் பாரங்களை அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரமான காரியங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் கிடைக்கும், தெய்வீக சந்தோஷம் கிடைக்கும். காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் துணை கொண்டு உங்களை பலப்படுத்தி எல்லா போராட்டத்தில் இருந்தும் நிச்சயமாக 100% உங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்து, ஆறுதல் இல்லாமல், மன அமைதி இல்லாமல்,
குழப்பத்தோடு வேதனையோடு வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை, சமாதானத்தை தேவன் நிச்சயமாக அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. என் தேவனிடத்துல சொல்லுங்க, பேசுங்க. வேதம் சொல்லுகிறபடி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆறுதலாக, துணையாக, நம்பிக்கையாக, வைராக்கியமாக, தைரியமாக இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 807-2959-858. I am Pastor and Prophet Benjamin Newton. I am in Trichy. Thank you. God bless you.